ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நர்சரியில் மல்லிகைப்பூ செடியெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறாங்க, அதையும் நம்ம வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நர்சரியில் நம்ம கிட்ட இருக்கிற மல்லிகைப்பூ செடியிலேருந்து ஒரு கட்டிங், அதாவது ஒரு குச்சியை எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரி குச்சியை எடுத்துகிட்டு வந்த பிறகு நம்ம அந்த குச்சியை அடிபடாமல் கட் பண்ணி எடுக்கணும். அப்படி அடிபடாமல் கட் பண்ணி எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மல்லிகைப்பூ செடியோட குச்சி வந்து துளிர் வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். இதுவே குச்சி அடிபட்டுட்டால் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம எடுக்கிற குச்சி வந்து முடிஞ்ச அளவுக்கு அடிபடாமல் எடுத்துக்கோங்க. அந்த குச்சியை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வெட்டின உடனே வந்து செம்மண்ணில் ஃபஸ்ட்டு நம்ம நடவு செஞ்சு வச்சிடணும். செம்மண்ணில் நடவு செஞ்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வேகமாகவும் பூக்களும் வேகமாக எடுக்க ஆரம்பிக்கும். அதாவது செடியும் வேகமாக வளரும், பூக்களும் வேகமாக வளர தொடங்கிடும். இப்போ பார்க்குற செடி பூராமே நம்ம ஆல்ரெடி ஒரு குச்சியை வெட்டி வச்ச செடி தான் பூராமே பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதாவது ஒரு குச்சியிலேருந்து தான் தளர்ந்துருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு துளிர் வர ஆரம்பித்த உடனே பூக்களும் வர ஆரம்பிச்சிடும். நோய் தாக்குதல் ஏதாவது பூச்சி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பூச்சி மருந்து ஏதாவது ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மருந்து தேவையில்லை. அதே மாதிரி மல்லிகைப்பூ செடி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து வெயில் காலங்களில் ரொம்ப பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது மழை காலங்களை விட வெயில் காலங்களில் இதோட பூக்கள் பூராமே அதிக அளவில் காணப்படும். நம்ம மல்லிகைப்பூ செடியை நடவு செஞ்ச பிறகு அந்த மல்லிகைப்பூ செடியை வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும். அதாவது நடவு செஞ்ச பிறகு நம்ம இடம் மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா அந்த வேர் ஆட தொடங்கி உங்களுக்கு செடி வந்து காய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம நர்சரியை எந்த இடத்துல பதியம் பண்ணுறோமோ அந்த இடத்த ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறணும். இப்போ தொட்டியில் தரையில் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துலேயே ஃபஸ்ட்டு நம்ம நடவு செஞ்சு வச்சுக்கிறணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம வந்து இதுக்கு 2 நேரம் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம நட்டு வச்சிருக்கிற மல்லிகைப்பூ செடியில் ஏதேனும் களைகள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சுனாலே நம்ம அதை எடுத்து விட்டுறணும். அந்த களைகளை எடுத்து விடாமல் விட்டிங்கன்னா பூக்களே பூக்காமல் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடியில் டிஃப்ரெண்ட் தெரியும். இதில் எந்த ஒரு களைகளுமே இல்லை, பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து மல்லிகைப்பூ செடியே வளரலை. உங்களுக்கு களைகள் வளர்ந்தனால மல்லிகைப்பூ செடியே வளராமல் போயிடுச்சு. அந்த மல்லிகைப்பூ செடியில் பூக்கள் பூத்தாலுமே எவ்வளோ பெரிய பூக்களாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசமே தனியாகவே தெரியும். களைகள் இருந்தாலே உங்களுக்கு இந்த செடியில் எந்த செடியுமே வந்து பூக்கள் பூக்க தொடங்காது. அதாவது பூக்களே வராது. பூக்கள் வந்தாலும் சின்ன சின்ன அளவில் பூக்கள் பூத்துட்டு போயிருமே தவிர்த்து பெரிய அளவில் பூக்கள் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு எந்த செடிகளில் அந்த இப்போ நம்ம நட்டு வச்சிருக்க செடியை தவிர்த்து வேறு எந்த செடியாவது இருந்தால் கண்டிப்பாக கட் பண்ணி விட்டுறணும். அப்படி கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பூக்கள் பூக்கவே ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பதியம் பண்ணியிருக்க மல்லிகைப்பூ செடியில் வந்து எல்லா மல்லிகைப்பூ செடியும் கலந்துருக்கு. அதாவது அடுக்கு மல்லி, நாட்டு மல்லி, ராஜமல்லி, 2 அடுக்கு மல்லி எல்லாமே மிக்சிங்கில் இருக்குது. அதாவது குச்சி பூராமே மொத்தமாகிடுச்சு. அதனால் வந்து எல்லா மல்லியுமே சேர்த்து இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காக்கட்டான் பூ, அதாவது மெட்ராஸ் மல்லின்னு சொல்லுவாங்க. அதுக்குமே இதே கான்செப்ட் தான். அதுலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பதியம் பண்ண பிறகு பூக்கள் பூக்க தொடங்கிடுச்சு. அதாவது களைகள் இல்லாத செடிகள் மட்டும்தான் பூக்களே அதிகமாக இருக்குது. களைகள் இருக்க செடியில் பூக்களும் இல்லை, அதாவது செடிகளுமே அந்தளவுக்கு வளர ஆரம்பிக்கல. இப்போ இது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மல்லி, காக்கட்டான் பூன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒயிட்டு, இதில் கலரும் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறது பூராமே முடிஞ்ச அளவுக்கு ஒயிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கலரே இல்லை. அந்த ஒயிட்டு பூ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பூக்களாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நம்ம போட்டு வச்சுட்டு மருந்து உரம் எதுவுமே கொடுக்கல, ஆனாலுமே வந்து ஃபஸ்ட் டைம் மண்ணுன்றனால உங்களுக்கு வந்து பூக்கள் பெரிய அளவில் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுவே மண் சத்து கொஞ்சம் குறைய உங்களுக்கு பூக்கள் சின்ன சின்ன பூக்கள் ஆயிரும். பார்த்தீங்கன்னாலே செடியோட குரோத் எவ்வளோ இருக்குது. எந்த செடி எடுத்திங்கனாலும் காக்கட்டான் பூ பொறுத்த வரைக்கும் நல்லா வேகமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டுமே ஒரே டயத்தில் பதியம் பண்ணது. ஆனால் மல்லிகைப்பூ செடி கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. காக்கட்டான் பூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக பெருசாகிடுச்சு. அதில் இருக்க பூக்களை பார்த்தீங்களா தெரியுது பாருங்க, எவ்வளோ பெரிய பூக்களாக இருக்குது. அதாவது ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பூக்களாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட் டைம் மண்ணுன்றனால மட்டும் அதாவது சத்து அதிகம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு செடி எந்த செடியுமே வளராமல் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு வைக்கிற மண்ணில் வந்து சத்து அதிகமாக இருக்கும். அப்படியே இந்த செடி வளர்ந்து கொஞ்ச நாளில் வந்து மண்ணோட சத்து வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஏபி ஃபெர்டிலைசர் நம்ம எப்பயும் போல் கொடுத்துக்கலாம். அது கொடுக்கும்போது அதாவது ப்ராப்பராக 15 நாளைக்கு ஒருக்கா மண்ணுக்கு அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அதே கான்செப்டில் தான் உங்களுக்கு முல்லைப்பூ செடியுமே குச்சி வச்சு துளிர் வர வச்சுருக்கோம். அது பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதாவது 2 குச்சி எந்த செடிக்குமே நம்ம வச்சுருப்போம். இப்போ மல்லிகைப்பூ செடி எல்லாமே பார்த்தீங்க, இது எல்லாத்துலேயுமே வந்து 2 குச்சி தான் வச்சுருப்போம். ஆனால் எல்லாமே நமக்கு எல்லா குச்சியுமே துளிர் விட்டு பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. 2 குச்சிலையுமே வந்து உங்களுக்கு துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஒன்று போனால் ஒன்று வந்துடும் அப்படின்ற பட்சத்தில் 2மே வச்சுருக்கோம். நமக்கு 2மே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த செடியிலையுமே பார்த்தீங்கன்னா தெரியும், அடியில் வந்து துளிர் வர ஆரம்பிச்சு 2 குச்சிலையுமே. இதில் மேலே இருக்குது, இதில் கீழே இருக்குது. அதே மாதிரி முல்லைப்பூ செடியுமே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து முல்லைப்பூ செடியில் வந்து வேகமாகவே பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வச்சு இப்போ ஒரு 60 நாள் இருக்கும் பதியம் வச்சு, அதுக்குள்ளேயுமே நமக்கு துளிர் விட்டு பூக்களுமே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ செடி வந்து சொரட்டை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதாவது கொஞ்ச நாள்லேயே வந்து இது பூராமே சீக்கு பிடிச்ச மாதிரி சொரட்டை அடிச்சுக்கிட்டு உங்களுக்கு பூக்களுமே பூக்காமல் போயிடுது.
அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உரம் நம்ம கொடுக்காம விடுறதுனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி சொட்டை அடிக்க ஆரம்பிச்சிடும். முல்லைப்பூ செடிக்கு ப்ராப்பராக உரம் கொடுத்துடணும். அதை வந்து தொழு உரம் இல்லைன்னா கெமிக்கலாக வந்து நம்ம டிஏபி எப்பயும் போலே கொடுத்துக்கிறலாம். ஆனால் இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த முல்லைப்பூ செடியில் வந்து அந்த சொரட்டை அடிக்காமல் இருக்கிறத வச்சுக்கலாம்.